இந்த 2024 வருடம், ஏன்னா 23 வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏகப்பட்ட கஷ்டத்தை அனுபவிச்சிட்டோம். அப்போ இந்த 24லையாவது நம்ம ஒரு நல்ல மாற்றத்தை கொடுத்துட மாட்டாரா? தை மாதம் சுயத்தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அப்போ இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா திருமண பேச்சு எடுத்தால் கூட ஏதோ ஒரு தாமதமாகும். ஏன்னா நம்ம நினச்சிருப்போம், அதாவது இந்த தை பிறக்கட்டும் ஒரு பொண்ணு பார்த்துட்டு வந்துடுவோம், இல்லை மாப்பிள்ளை வர சொல்கிறதுக்கு ஒரு நல்ல மாதம் அப்படின்னு நம்ம நினைப்போம். திருமணம் சார்ந்த விஷயங்கள் இப்போதைக்கு சின்ன சின்ன தாமதமாகவும் உங்கள் சுய ஜாதகம் நல்லா இருந்தால் முடிவு கண்டிப்பாக இந்த மாதத்தில் ஆகிடும். ஏன்னா தை பிறந்தால் ஒரு வழி பிறக்குன்னு சொல்லுவாங்க. வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? நான் பாரம்பரிய ஜோதிடர் ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடியது தை மாதம் ராசி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ பார்த்துட்ருக்குறேங்க. வரக்கூடிய இந்த தை மாதத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேச ராசிக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார் அதை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ பார்க்க போகிறோங்க. நிகழும் மங்களகரமான சோபகிருது வருடம் தை மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலையில், அதாவது பார்த்திங்கன்னா சதய நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் கும்ப ராசியில் தனுசு லக்னத்தில் தான் இந்த தை மாதம் பிறக்கப்படுதுங்க. அதுவும் பார்த்திங்கன்னா ராகு பகவானுடைய திசையில் 318 டிகிரியில் தான் இந்த உடைய தை மாதம் பிறக்கப்படுதுங்க. அப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு தருணத்தில் வந்து பார்த்திங்கன்னா மேச ராசிக்கு, ஏன்னா தை பிறந்தால் வழி பிறக்குன்னு சொல்லுவாங்க, அதுபோல் இந்த தை மாதத்தில் என்னென்ன மாற்றங்களை கொடுப்பாரு அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்குறோம். இப்போ இந்த மேச ராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேது பகவானுடைய நட்சத்திரமான அசுவினி நட்சத்திரம் 4 பாதங்கள், அதன் பிறகு வரக்கூடிய சுக்ரு பகவானுடைய நட்சத்திரமான பரணி நட்சத்திரம் 4 பாதங்கள், அதன் பிறகு வரக்கூடிய சூரிய பகவானுடைய நட்சத்திரமான இன்றைக்கி வந்து கார்த்திகை நட்சத்திரம் 1 பாதம். அப்போ 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்கள் அடங்கிய மிக ஒரு அருமையான ராசி, மிக ஒரு அற்புதமான ராசி மேசராசி. இந்த மேசராசிக்கு இந்த உடைய தை மாதத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன இந்த பிரபஞ்சத்தில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணுங்க. பொதுவாக இப்போ வந்து 9 பாதங்கள் நம்ம பிரிக்கிறோம். ஒரு ராசிக்கு 9 பாதங்கள் எடுக்கிறோம், அதில் 3 நட்சத்திரங்கள் அடங்குதுங்க. அதில் அப்படி அமையும் போது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு இப்போ பொதுவாக ஒவ்வொருத்தர் என்ன கேட்குறீங்க, மேச ராசி எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா அது வந்து பார்க்கும்போது 3 நட்சத்திரங்கள் அடங்குது, 9 பாதங்கள் அடங்குது. அப்படி இருக்கும்போது பொதுவாக ஒரு ராசிக்குன்றது பொது பலன் இண்டிவிஜுவலாக ஒருத்தருக்கு சொல்கிறது அது சரியாக வராதுங்க. பொதுவாக சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொருத்தர் தனிப்பட்ட ஜாதகத்தை வச்சு நம்ம பார்த்தா தான் நம்மளுடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். ஏன்னா பொது பலன் அப்படின்றத வச்சு இப்போ ஒரு கோடி பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 1 கோடி பேருக்கும் நம்ம ஒரே மாதிரியே வந்து நம்ம இண்டிவிஜுவலாக சொல்ல முடியாது இல்லைங்களா. பொது பலன்றது 1 கோடி பேருக்குமே பொருந்தும் இல்லைங்களா. அப்படி பார்த்திங்கன்னா பொது பலனை பொருந்தும், இண்டிவிஜுவலாக பொருந்தாதுங்க. இது வந்து நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் உங்களுக்கு வயசு என்ன, திசை என்ன, புத்தி என்ன, அந்தரம் என்ன, அதனுடைய அடிப்படையில் உங்களுக்கு இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு, ராகு கேது பயிற்சி எப்படி, குரு பயிற்சி எப்படி, சனி பயிற்சி எப்படி, இதை தாண்டி பார்த்திங்க அப்படின்னா கோச்சாரிய ரீதியாக உங்களுக்கு இப்போ எப்படி இருக்குது, கிரகங்கள் பலமாக இருக்கிறாரா அல்லது பலவீனமாக இருக்கிறாரா, இதை சார்ந்தது தான் ஒரு பொது பலன் இல்லைங்களா. பொது பலன்றது வந்து பார்க்கும்போது இப்போ ஆணும் இருக்காங்க, பெண்ணும் இருக்காங்க, அதே மாதிரி குழந்தைங்களும் இருக்காங்க, வயசானவங்க இருக்காங்க. இப்போ இவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா பொது பலன் பொருந்தும். ஆனால் பொது பலன் இண்டிவிஜுவலாக ஒருத்தருக்கு பொருந்தாதுங்க சரிங்களா. அப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் தான் நம்ம முழுமையாக தெரிஞ்சிக்க முடியும். அப்படி பார்த்திங்கன்னா இந்த தை மாதம், ஏன்னா இந்த 2024 வருடம், ஏன்னா 23 வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏகப்பட்ட கஷ்டத்தை அனுபவிச்சிட்டோம். அப்போ இந்த 24லையாவது நம்ம ஒரு நல்ல மாற்றத்தை கொடுத்துட மாட்டாரா? ஏதோ நமக்கு அதாவது நம்மளோட தேவை ஒன்று இருக்கும் இல்லைங்களா. ஒவ்வொருத்தருக்கு பார்த்தீங்கன்னா எப்போ கல்யாணம் ஆகும் அப்படின்ற ஒரு தேவை, ஒவ்வொருத்தருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு எப்போ நம்ம கஷ்டம் தீரும் அப்படின்ற ஒரு தேவை, ஒரு சிலருக்கு வந்து சொந்த வீடுன்றது எப்போ கட்டணும்,
அதே மாதிரின்றது எப்போ தொழில் ஆரம்பிக்கலாம், மொத்தத்தில் வந்து வீடு கட்டுறோம் கடன் கட்டுறோம் ஒரு பக்கம் இருந்தாலும் கடன் இல்லாத நிம்மதியாக இருந்துட மாட்டோமா அப்படின்ற எதிர்பார்ப்பு ஒரு பக்கம். அப்படி இருக்கும்போது இது வந்து தை மாதம். தை மாதன்றது எல்லா மனசுலையுமே தோன்ற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, தை பிறந்தா வழி பிறக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த தை மாதத்தில் மேச ராசிக்கு முக்கியமாக நீங்கள் வந்து நான் சொல்லக்கூடிய ஒரு ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க, அது ஒரு தனி சிறப்புன்னு சொல்லலாம். காரணம் என்னென்னா, இப்போ பொதுவாக நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ மேச ராசிக்கு அதிபதி யார் அப்படின்னா செவ்வாய் பகவான். அப்போ அந்த செவ்வாய் பகவானுக்கு வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நல்லா இருக்குன்றது இது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா ஸ்ரீ மகாலட்சுமி, அதாவது திரு ஆவணக்குடி பழனிக்கு அதாவதுன்றது போயிட்டு வந்தால் அது ரொம்ப நல்லது. ஏன்னா பழனி அப்படின்ற பேர் வந்து ரீசனாக தான் வந்ததுங்க. ஆனால் அந்த பழனிக்கு முதல் பேர் என்னென்னா திரு ஆவணக்குடி. அப்படி பார்த்தீங்கன்னா ஸ்ரீ மகாலட்சுமி கோயிலில் போய் நம்ம ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு நம்ம பேரில் ஒரு அபிஷேகங்கள் பண்ணிட்டு வந்தால் கண்டிப்பாக இந்த தை மாதம் ஒரு மாற்றம் கொடுக்குன்றது ஒரு ஐதீகம். அப்படி இருக்கும்போது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மேஷ ராசிக்கு முதல்ல படிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்தில் படிப்புன்றது ஓரளவுக்கு சுமாராக தாங்க இருக்கும். ரொம்ப நல்லா இருக்குன்னெಲ್ಲ சொல்ல முடியாது. ஏன்னா கல்வி ஸ்தானம் இப்போ ஓரளவுக்கு நார்மலாக தான் இந்த மாதம் இருக்குங்க. இதையும் தாண்டி அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு உடல் ஆரோக்கியம். அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ உடல் ஆரோக்கியம், ஏன்னா உங்கள் மேச ராசியில் தான் குரு பகவான் வந்து இப்போ ஜென்ம குருவாக இருக்கார். அப்போ ஜென்ம குருவாக உங்கள் ராசிக்கு இருக்கிறதுனால, ஏன்னா குரு கூட இருக்கிறது ஒரு பலம் தானே. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் ஓரளவுக்கு இந்த தை மாதம் நல்லா இருக்குங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடின்றது உடல் உபாதி கொடுத்துக்கிட்டு இருந்தது, உடல் கஷ்டங்கள் கொடுத்துக்கிட்டு இருந்தது, மருந்து மாத்திரை செலவு கொடுத்துட்டு இருந்ததெல்லாம் உண்மை தான். ஆனால் இந்த தை மாதம் கொஞ்சம் உடல் உபாதிகளெல்லாம் கொஞ்சம் சரியாகும். இதையும் தாண்டி அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசியை 3ஆம் இடமாக பார்க்குறதுனால தொழில் ஸ்தானம் சுய தொழில் பண்ணுறவங்களுக்கு அருமையாக இருக்கும். ஏன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, சனி பார்க்கும் இடத்துக்கு பலன் கொடுத்துருவார். அப்போ சனி உங்கள் ராசி பார்த்துட்ருக்கிறார் இல்லைங்களா, அதனால் சுயத்தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் நல்லா இருக்குங்க. ஏன்னா இப்போ இந்த வந்து பார்த்திங்கன்னா தை மாதம் சுயத்தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அப்போ சுயத்தொழில் நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கிட்ட வேலை செய்கிறவங்களோ அப்போ என்ன அப்படின்னா நம்ம அவங்களுடைய ஒரு தேவைக்கு என்னவோ நமக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்களுடைய ஒரு சப்போர்ட் நமக்கு கிடைக்கும். அப்படி கிடைக்கும்போது, ஏன்னா இப்போ லேபர் வச்சு தான் நாம் ஒரு தொழில் செய்கிறோம். அப்போ அவங்க கரெக்டாக நம்ம பார்த்துக்கிட்டால் தான் அவங்க நம்ம தொழிலில் வந்து ஒரு ஐடியா கொடுப்பாங்க, ஒரு கரெக்டான்றது வந்து ஒரு ஸ்டடியாக கரெக்டாக செய்வாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம லேபர்கிட்ட கொஞ்சம் கோவப்படாமல் கொஞ்சம் அனுசரித்து இருந்து போகிறது இந்த மாதம் கொஞ்சம் நல்லது. ஏன்னா தை மாதத்துக்கு எந்த மாதத்துக்கு கொண்டு நம்ம கிட்ட வேலை செய்கிறவங்களுடைய நேரம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் போராட்டமாக தான் இருக்கும், கொஞ்சம் இழுப்படியாக தான் இருக்கும். அதாவது எப்படின்னா, என்னடா நம்ம நல்லா தான் பார்த்துக்குறோம், நல்லா தான் சம்பளம் கொடுக்குறோம், அப்படி இருக்கும்போது ஏன் வேலைக்கு வரமாட்டேங்கிறாங்க, எதனால் இப்படி பண்ணுறாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு உங்கள் மனசில் இருக்க செய்யும். அதனால் கொஞ்சம் அவங்கள கேர் எடுத்து பார்த்துக்கிறது இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நல்லதுங்க. எதையும் தாண்டி இப்போ தொழில் ஏதாவது இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பண்ணலாம். ஏன்னா தை மாதத்தில் தொழிலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் அக்கறை எடுத்து கேர் எடுத்து பார்த்துக்கிறது கண்டிப்பாக நல்லது. இன்னும் 4 பேர் வச்சு எக்ஸ்ட்ரா ஆள் போட்டு செய்யலாம்னு நினச்சாலும் கண்டிப்பாக செய்யலாம். இன்னும் கொஞ்சம் ஒரு முதலீடு போட்டு கொஞ்சம் விரிவுபடுத்தலாம் நினச்சாலும் கண்டிப்பாக செய்யலாம். அதுக்கு உகந்த மாதம் இந்த மாதம் நல்லாயிருக்கு. ரெண்டாவது மண்ணு மணி சார்ந்த விஷயங்கள். ஏன்னா இதுக்கு முன்னாடி இடம் வாங்கலாம், வீடு கட்டலாம், இல்லை வாங்கியிருக்கிற இடம் கிரையம் பண்ணலாம், இது போல் தடையாயிட்டு இருந்தால் கூட இந்த ஒரு தை மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட மண்ணு சார்ந்த விஷயங்கள், மண்ணுன்றது இடம், பூமி, வீடு கட்டுறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த தை மாதம் ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க, கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி தடையாக இருந்தது, நம்ம எப்போ தான் ஒரு சொந்த வீட்டுக்கு போவோம், எப்போ இதை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த தை மாதம் ஒரு நல்ல சப்போர்ட்டை கொடுத்துருக்குதுங்க. கண்டிப்பாக உங்கள் மண்ணு சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் உங்களுக்கு நல்லா இருக்கும். இதுக்கு அடுத்தபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு வந்து சிம்ம ராசி 5ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ மேச ராசியிலிருந்து குரு வந்து உங்கள் ராசி இருக்குதுன்னு பார்க்குறதுனால, சனி வந்து பார்க்கும்போது கும்பத்திலிருந்து உங்கள் ராசி பார்க்குறதுனால புத்திரஸ்தானத்துக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி புத்திர பாக்கியம் தடையாக இருந்தவங்களுக்கு ஓரளவுக்கு புத்திரஸ்தானம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து திருமணம் அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா 100% உங்கள் சுய ஜாதகம் நல்லா இருக்கணும். ஏன்னா உங்கள் சுய ஜாதகம் சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும்.
ஏன்னா திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடியது எப்படின்னா 7ஆம் இடம் ஒரு ஜாதகம் நல்லா இருக்கணும். பொதுவாக எல்லாத்தினுடைய ஜாதகத்துலையுமே 7ஆம் இடம் நல்லா இருக்கணும். இப்போ மேச ராசிக்கு 7ஆம் இடம் யாருன்னா துலா ராசி. துலாம் வீட்டுக்கு அதிபதி யார்? சுக்கிர பகவான். அப்போ அந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு பார்க்குறதுனால அப்போ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு சுக்கிர பகவான் இப்போ 8ல் இருக்கிறாரு. அப்போ 8ஆம் இடம் பகையாக இருக்கிறாரு. அப்போ இந்த மாதம் பார்த்திங்கன்னா திருமண பேச்சு எடுத்தால் கூட ஏதோ ஒரு தாமதமாகும். ஏன்னா நம்ம நினச்சிருப்போம், அதாவது இந்த தை பிறக்கட்டும் ஒரு பொண்ணு பார்த்துட்டு வந்துடுவோம், இல்லை மாப்பிள்ளை வர சொல்கிறதுக்கு ஒரு நல்ல மாதம் அப்படின்னு நம்ம நினைப்போம். சிலருக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா சுய ஜாதகம் நல்லா இருந்தது அப்படின்னா இந்த மாதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் தடையில்லாத கூடி வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஜாதகத்தில் ஏன்னா தாரதோஷம் இருந்தாலோ செவ்வாய் தோஷம் இருந்தாலோ ராகு கேது இருந்தாலோ திருமணம் தடையாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம என்ன நினைப்போம், நாம் பார்த்துட்டு வர பொண்ணுக்கு தான் கல்யாணம் ஆகுது, நமக்கு ஆக மாட்டேங்குது. அப்போ நம்மளை பார்த்துட்டு போகிறவங்களுக்கு தான் கல்யாணம் ஆகுது, நமக்கு ஆகலன்னு நினைக்கிறவங்களுக்கு. காரணம் என்ன அப்படின்னா இப்போ உங்களுக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறாரு அப்படின்னா இப்போ உங்களுக்கு திருமண கலசரஸ்தானம் 7ஆம் இடம் சொல்லலாம். அந்த 7ஆம் இடத்துக்கு அதிபதி இப்போ 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு குழப்பங்கள் வரும். அது யாராவது ஒன்று பொண்ணுக்கு பிடிச்சிருந்தா பையனுக்கு பிடிக்கல, பையனுக்கு பிடிச்சிருந்தா குடும்பத்துக்கு பிடிக்கல, 2 பேர்த்துக்கு பிடிச்சிருந்தா அதாவதுன்றது யார் வகையிலையாவது சில தாமதமாகிறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது. உங்கள் சுய ஜாதகம் நல்லா இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு திருமண சார்ந்த விஷயங்கள் நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ 1ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால இப்போ கல்யாணம் பண்ண முடியாது. வரக்கூடிய மே மாதம் 2ஆம் தேதி குரு பயிற்சியாகிறாரு. அப்போ குரு பயிற்சியாகும்போது குரு பார்க்கும்போது 1ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடத்துக்கு ரிஷப ராசிக்கு போயிடுவார். அப்படி போயிட்டாருன்னா திருமணஸ்தானம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு பொண்ணு பார்க்குறீங்க, ஒரு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ குருவுடைய பார்வைனா என்ன? 2, 5, 7, 9, 11. அப்போ 1ஆம் இடத்துல குரு பார்வை கிடையாது. அப்போ 2ஆம் இடத்துக்கு போனால் தான் குரு பார்வை. அப்போ குரு 2ஆம் இடத்துக்கு போகணும்னா எப்போ உங்களுக்குன்னா மே மாதம் 2ஆம் தேதி. அப்போ இப்போ நீங்கள் பேச்சு ஆரம்பித்து அதாவது ஊரெல்லாம் முடிவு பண்ணி பத்திரிக்கை அடித்து பந்தல் போட்டு எல்லாம் ஸ்டெடியாகி நீங்கள் தொட்டு தாலி கட்டும்போது மே மாதம் 2ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் தாலி கட்டும்போது உங்களுக்கு குரு பார்வை வந்துடுவார். ஆனால் அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். சப்போஸ் அதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா 100% என்ன பண்ணுவார்னா அவசரப்பட்டுட்டோமோ, கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாமோ, இல்லை வேறு மாப்பிள்ளை பார்த்துருக்கலாமோ, இல்லை இன்னொரு நல்ல ஒரு பொண்ணு பார்த்துருக்கலாமா, இது போல் ஒரு எண்ணமெல்லாம் உங்கள் மனசில் உதயமாகும். காரணம் என்னென்னா மே மாதம் 2ஆம் தேதி குரு பயிற்சிக்கு பிறகு தான் உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க. ஏன்னா இப்போ 1ஆம் இடத்துல குரு இருந்தால் குரு பார்வை கிடையாது. அதனால் பார்த்தீங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள் இப்போதைக்கு சின்ன சின்ன தாமதமாகவும் உங்கள் சுய ஜாதகம் நல்லா இருந்தால் முடிவு கண்டிப்பாக இந்த மாதத்தில் ஆகிடும். ஏன்னா தை பிறந்தால் ஒரு வழி பிறக்குன்னு சொல்லுவாங்க. தை மாதம் ஒரு நல்ல மாதம்தான், அது அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதுக்குமே உங்கள் சுய ஜாதகம் நல்லா இருக்கணுங்க. அதே மாதிரி நம்ம சொல்லியிருந்தேன் புத்திரஸ்தானத்துக்கு சொன்னோம் பார்த்தீங்களா. அப்போ அந்த புத்திரஸ்தானத்தில் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இப்போ நீங்கள் வழிபட வேண்டியது என்ன சொன்னேன்னா ஸ்ரீ மகாலட்சுமி ஆவணங்குடிக்கு போக சொல்லியிருந்தேன். ஆனால் வீட்டில் இருந்த மாதிரி என்ன பண்ணலாம்னா துர்க்கை அம்மனுக்கு பொதுவாக புத்திரபாக்கியம் இல்லாதவங்களுக்கு துர்க்கை அம்மன் ஏதாவது பக்கத்தில் கோயில் இருந்ததுன்னா 9 வாரம் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சம்பழத்தினால அதாவதுன்றது எலுமிச்சம்பழம் 2 கட் பண்ணி திலிப்பி போட்டு எண்ணெய் ஊற்றி சுத்தமான நல்லெண்ணெயில் விளக்கு போட்டு ஒரு 9 வாரம் நம்ம ஒரு கட்டன்றது வழிபாடு பண்ணிட்டு வர்றது நமக்கு ரொம்ப நல்லது. அதாவது துர்க்கை அம்மன். துர்க்கை அப்படி இல்லை அப்படின்னா பெண் கடவுள் எது இருந்தாலும் பக்கத்தில் செய்யலாம். ஆனால் முதலிடம் துர்க்கை. அப்போ அந்த துர்க்கைக்கு எப்போ போட்டால் நல்லதுன்னு கேட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை ராகு காலம் 10 to 12 மணிக்கு போய் ஒரு 9 வாரம் தொடர்ச்சியாக நீங்கள் விளக்கு போடுறது இந்த மேச ராசிக்காரங்களுக்கு புத்திரஸ்தானம் கொஞ்சம் வலுப்படுத்துவோம். அதாவது கொஞ்சம் நமக்கு ஒரு சப்போர்ட்டாக இருப்பான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்னென்னா பொது பலனில் பார்த்திங்கன்னா இந்த தை மாதம் புத்திரபாக்கியத்துக்கு நான் என்ன சொன்னேன், கோயிலுக்கு துர்க்கைக்கு விளக்கு போட சொல்லியிருந்தேன். அதே மாதிரின்றது திருமணத்துக்கு உங்கள் ஜாதகம் நல்லா இருக்கான்றது ஒரு தடவை பார்த்துக்கோங்க. எதை தாண்டி தொழிலுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் குழப்பமாக இருந்தாலும் ஆனால் அடுத்தது உங்களுக்கு குரு பார்க்கும்போது இப்போ உங்களுக்கு 1ஆம் இடத்துல இருக்கிறதுனால சுய தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அருமையாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அப்போ அடிமை தொழில் பண்ணுறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா அடிமை தொழிலுக்கு என்ன தான் நம்ம வேலை செய்தாலும் என்ன தான் நம்ம சம்பாரித்து கொடுத்தாலும் நமக்கு நல்ல பேர் வராது. அப்போ நம்ம லட்சக்கணக்கில் சம்பாரித்து முதலாளி கையில் தூக்கி கொடுத்துட்டு வெறுங்கையை வீசிட்டு வரக்கூடிய நிலைமை தான் நமக்கு இப்போ நடந்துகிட்டு இருக்குதுங்க.
அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ அடிமை தொழில் பண்ணிகிட்ருக்கணும். அடிமை தொழில்னால் ஒருத்தர் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் வந்து ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்குன்னு சொல்ல தவிர ரொம்ப ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. அதையும் தாண்டி இந்த இரும்பு இயந்திரம் ஏதாவது வந்து ஒரு மோட்டார் வகையில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த தை மாதம் நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்மளே சொந்தமாக வண்டி போட்டுக்கலாமா, சொந்தமாக வண்டி வாங்கலாமா, சொந்தமாக நமக்கு ஏதோ ஒரு வகையில், ஏன்னா இந்த மோட்டார் வகையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த தை மாதம் ரொம்ப பேருக்கு நல்ல மாற்றத்தை கொடுப்பார். இந்த கொத்து வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல மாற்றம் கொடுப்பார். ஏன்னா 100% இதுக்கு முன்னாடி கொத்து வேலை செய்துட்டு இருந்தவங்களுக்கு இந்த கட்டிட வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கஷ்டம் கொடுத்துக்கிட்டு தான் இருந்திருக்கும். வேலை செஞ்சுருப்போம், செஞ்ச கூலி கை வந்து சேர்ந்துருக்காது, தொழில் முடக்கமாக இருந்திருக்கும். மொத்தத்தில் தொழில் செய்யலாமா வேண்டாமா, கம்பெனி வேறு ஏதாவது தொழிலுக்கு போகலாமா அப்படின்ற ஒரு குழப்பமெல்லாம் கொடுத்துருக்கோம். அப்படி இருந்தவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த தை மாதம் கட்டிட வேலை செய்கிறவங்களுக்கு, ரெண்டாவது வந்து விவசாயம் பண்ணுறவங்களுக்கு, மெயினாக வந்து மோட்டார் வகையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த தை மாதம் ரொம்ப பெரிய ஒரு மாற்றத்தெல்லாம் கொடுத்துருவார். இதையும் தாண்டி இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு போகணும், வெளி மாநிலம் போகணும் அப்படின்னு முயற்சி பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த தை மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பாதையை காட்டி கொடுத்துருவார். பயப்பட தேவையில்லை. இதே தவிர வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் சுய ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா மற்ற விஷயங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். ஏன்னா இப்போ மெயின் பலமே என்ன அப்படின்னா உங்களுக்கு குரு தான். உங்கள் ராசி கட்டத்தில் குரு வந்து ஒரு பலமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய கனவுகள் கண்டிப்பாக நனவாகும். சரிங்களா? இதை தவிர சனியுடைய பார்வையும் உங்களுக்கு பார்த்துட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு தொட்ட காரியங்கள் தொடங்கும், வெச்ச காரியங்கள் விளங்கும், எதிர்பார்க்குற காரியம் கண்டிப்பாக நடக்கும். சரிங்களா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை ஃபீனிக்ஸ் ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை தவிர உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னோடய காணொலியை முழுமையாக நீங்கள் பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.